பாஸ்தால பாயாசம் பண்ணியாச்சு. இந்த கேப்சிகமையும் சீஸையும் போட்டு ஒரு எம்மியான பாஸ்தா செஞ்சிடலாம் வாங்க. எவ்வளவு வெஜிடபிள்ஸ் போட்டாலும் வீட்டு குட்டிஸ் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிட போறாங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு சொம்பு தண்ணி, கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு 250 கிராம்ஸ் பாஸ்தாவை போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் விட்டுட்டு சின்ன சின்னதா சாப் பண்ணிருக்க கார்லிக், கிரீன் சில்லியை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சமா சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு 10 மினிட்ஸ்ல நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில வந்துடும். இந்த டைம்ல பாயில் பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஸ்மெல்லே சூப்பரா இருக்கும். ஃபைனலா மேலாப்ல சில்லி ஃபிளேக்ஸ், கொஞ்சமா சீஸை போட்டு ஆஃப் பண்ணிட்டா செம்மையா ரெடி ஆயிடும். 100 ரூபா விற்கிறாங்க இந்த பாஸ்தாவை. அதே 100 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணா வீட்டுல 3-4 பேர் சாப்பிடுற மாதிரி வந்தது. டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்தது. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிருங்க. பாய்.